கைஸாக இருக்கும். ரொம்ப கால் பெயினாக இருந்தால் இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, பெயின் வராது கைஸாக. பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 2.2 கிலோமீட்டர் தான் கைஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செங்குத்தாக தான் இருக்குது. கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது, இல்லை நிறைய செங்குத்தாக இருக்குது, கம்மியாக ஸ்லோப்பாக இருக்குது கைஸ். அரௌண்ட் இன்னும் ஒரு 2.2 கிலோமீட்டர்ஸ் தான். திங் ப்ராப்ளம் ஓவராக வருது கைஸ். இது என்ன மூச்சு? அதை வாங்கின அதே அப்புறமேட்டு பார்த்தா அவ்வளோதான் சாமி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமி 12 o'clock ஒரு மாதிரி 12:30 வரமே ஓப்பனில் இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தா க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா, அதுக்காட்டி போய் பார்த்துணும் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ப்ரீத். நான் வேறு ஃபேட்டாக இருக்கேண்ணா, ஸோ கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. பாருங்க, ஆனால் 2.2 கிலோமீட்டர் போயிட்டு அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் என்னுடைய ப்ரீத் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்தளவு ஸ்லோப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே இதுவரை மேடு கைஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரு. அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஃபுல்லாக பள்ளம் தான் கைஸ். என்னடா ஏ இவ்வளவு பெருசாக மேலே எதுவும் இது இல்லை, பள்ளமாக தான் கைஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்தோன்னா கொய்யாக்காய் மாதிரிலாம் விற்பாங்க. கொய்யாக்காய் இது சாப்பிடாதீங்க. அதே மாதிரில இது மேங்கோ இது சாப்பிடாதீங்க, ஏன்னா ரொம்ப பீட் ப்ராப்ளம் வருது. அது மாதிரிலாம் இஷ்யூ இருக்கும் கைஸ். ஏன்னா இது ஃபுல்லாக இலவச மூலிகை தண்ணீர்னு சொல்கிறது கைஸ். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அதில் என்னமோ கொஞ்சம் ஏதோ மருந்து கலந்த மாதிரி இருக்கு கைஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளமாக தான் கைஸ் இருக்குது, மேடாக இதில் கைஸ். பெருசாக தெரியல, அப்படியே போவோம் அவ்வளோதான். பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டம் கைஸ். பார்த்தீங்கன்னா அதுதான் சரங்குத்தின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலில் இருக்கப்போ தலையில் கட்டினாங்களா கைஸ். பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வந்து இங்கே தான் குத்தணும்னு சொல்கிறாங்க. தெரியுதுங்களா, நிறைய பேர் குத்தி வச்சுருக்காங்களா பாருங்களா. இந்தா நிறைய குத்தி வச்சுருக்காங்க கைஸ். நம்மள அதை போய் குத்திட்டு அப்படியே பண்ணுவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ். பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வந்து இப்படி இந்த இதில் இப்படி சொல்லி விட்டு அவ்வளோதான் கைஸ். இதுக்கோசரம் தான் கைஸ் பாருங்களேன் எவ்வளோ போட்டுருக்காங்க. இதுக்கோசரம் தான் அங்கேருந்து நம்ம மெனக்கட்டி எடுத்து வந்தோம் கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சுற்றிட்டு இங்கே ஒரு தேங்காய் உடைக்கணும் கைஸ். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தேங்காய் எங்கே உடைக்கணும்? கைஸ் இங்கே தான் கைஸ் தேங்காய் உடைக்கணும். இங்கே தான் கைஸ் தேங்காய் உடைக்கணும். ஆமாம், இங்கே தான் கைஸ் தேங்காய் உடைக்கணும். அதுதான் சரி, மேலே அப்படியே போக வேண்டியது. பார்த்தீங்கன்னா இதுதான் ரெஸ்ட் ரூம் கைஸ். தண்ணி பக்கத்தில் இருக்குது ரெஸ்ட் ரூம். பரவாயில்ல, இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோதான் கைஸ் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வழி தான், இது பெரிய வழி. இது பார்த்தீங்கன்னா பெரிய வழி. அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்டி கேஃபே முடியாதவங்களாம் வந்தாங்கன்னா இன்னொரு வழி இருக்கா சார், இந்த வழின்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா இதுதான் நேர் வழின்னு சொல்லுவாங்க கைஸ். முன்னாடி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க கைஸ். இப்படி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான்.
ஓகே கைஸ், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அங்கே கண்டினியூ பண்ணுறேன். நான் 1.6 கிலோமீட்டர் தான் வச்சுருக்கேன் கோயிலுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வழி தான் எங்களாவது. ஒன் செகண்ட் கைஸ், நான் என்கொயரி பண்ணிட்டு அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி கேஃப் பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த வழி நம்ம போகிற மாதிரி இருந்தால் இப்போ டேரெக்டாக எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வழி தான். அந்த வழி போனால் சீக்கிரமாக போயிடலாம் சாமி பார்க்க. ஆனால் நம்ம இந்த வழி போனால் கொஞ்சம் சுற்றிட்டு போகணும் கைஸ். பார்த்தீங்கன்னா இதை கேட்டு இது ஒரு 12:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதை வழி விட மாட்டாங்க. இந்த வழி தான் கைஸ் போய் ஆகணும். கைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இன்னும் ஒரு 1.4 கிலோமீட்டர் தான் கைஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது இலவச மூலிகை குடிநீர் இருக்குல்ல கைஸ், இது நிறைய இடத்துல இருக்குது. அரௌண்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது கைஸ். அதே மாதிரி இங்கே ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா ஸ்பேஸாக இருக்குது. இப்போ திரும்ப மேடு வந்துருச்சு. மேடில் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே ப்ளாக்கு அதே பொறுமையாக போவோம். இதுக்கு மேலே அவ்வளோதான் கைஸ். இப்போ கேட் போட்டதுனால இப்போ விட்டாங்க கைஸ். கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் பண்ணி அப்புறமேட்டு தான் கைஸ் அனுப்பிச்சுடுறாங்க. முன்னாடி கண்டினியூ பண்ணலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா திரும்ப பிளாக் பண்ணிட்டாங்க கைஸ். கைஸ் அந்த பக்கம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கைஸ் எடுத்துடுவாங்க. இது ஃபுல்லாக பிஸ்னஸ் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் பண்ண அவ்வளவுக்கு நம்ம ஒருவேளை நம்ம இங்கே நிற்கலன்னா இங்கே பிஸ்னஸே ஓடி இருக்காது. இங்கே பிஸ்னஸ் ஓடுறதுக்கோசரமே பிளாக் பண்ணி ஏன்னா வேறு வழியில் உட்கார இங்கே நிற்கிறதுக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஃபுல்லாக பிஸ்னஸ் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கழிச்சு இப்போ தான் கைஸ் எடுத்துக்கிறாங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. திரும்ப பிளாக் பண்ணுறாங்க.